मत्स्यजमानस्यागाम् विशागणिते तुलारासो जाते विघ्नेश्वर्मणगाम् अस्माकं मत्स्यजमानस्य अतिशीघ्रमेव राहुग्रहदोषनिवारणार्थम् अस्माकं मत्स्यजमानस्यागानां समद्धैर्य वीर्य विजयम् आरोराज्य ऐश्वर्यागाष्टकाम्यागा सिद्धत्तं सकल कार्याग अनुकूलिता सिद्धत्तं सकल दोषनिवारणार्थं सकल पापनिवारणार्थं सकल रोगनिवारणार्थं कनगादि गणग धन धान्य वस्तु वाहन सिद्धत्तं उद्योग उद्भाग व्यापार व्यवसाय के दानेषु कोटिक लाभ सिद्धत्तं मत्स्य தொடுங்க சொல்லிட்டீங்களா அம்மா ஓம் சத்யோ ஜாதம் பிரபத்யாமி சத்யோ ஜாதாயிரை நமோ நமகம் பவே பவேதிநாதி பவே பகவோத்பவாய நமோ நம ஸ்வாகா ஓம் ஹாம் ஹும் சிவாய ஸ்வாகம் ஈசானः सर्वविद्यानाम् ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपत् ब्रह्मणोऽधिपत् ब्रह्मा शिवो मे अस्तु सदाशिवम् ॐ हां हौं शिवाय यतस्य राज्यमादित्ये यो राजासन् राज्यो वा सोमेन् देवसुवा मेतानि सविशंसि भवन्ति एतावन्तो वै देवानागं सभान् तयेष्वान् पुनक्षयन्ति दयेनं पुनस्वतन्ते राज्याय देवसूराजाद्भवति सर्वदापि सर्वजित् सर्वभेना இந்த பூவெடுத்துங்க எல்லாரும் காமிங்க பாலாசி முடிஞ்சுட்டா பிரியா பாலை வச்சேன் ஏய் ஜீவர்த்தை அதை எடுத்து இதானே அதையும் கொடுத்துருக்கோம் இல்லை இந்த போடு போட்டுட்டு போடு போடு அடுப்புற இதில் போடு சூடு தண்ணி வைங்க போட்டு சாமி அங்கே போயிட்டு சீக்கிரம் வந்து சூடு தண்ணி கொண்டாங்க தள்ளி நில்லுங்களாங்க அப்படி ஓரமாக நில்லுங்கலாம் தள்ளி நில்லுங்க அது பின்னாடி இருக்குங்க தெரியுங்களா ஈரமா இருக்கு
ஏன்னா செத்தத்துக்கு அதிபதி இவன் தான், சப்தம் அதுக்கு அதிபதி அவன் தான். அதனால் சங்கு பெருமாள் கொடுத்ததே இவர் தான். அந்த சங்கு எப்படிப்பட்ட சங்கம், அந்த சங்கை வந்து யாருனாலுமே தூக்க முடியாதான். பரமேஸ்வரன் மட்டும் பார்த்த உடனே கண்ணாடி எந்திரிக்குமா. அவர் எடுத்து பெருமாள் கொடுத்தது பஞ்சாக்னின்னு பேர். அது அதை வச்சு ஊதினாலே உலகமே அரளுமா. நமக்கு கிடைச்சது முதல்ல சங்கு. அந்த சங்கு கீழே வைக்கப்படாது. கீழே வச்சாக்கும் நமக்கு தோஷம். விபூதி கீழே வச்சா தோஷம். ருத்ராட்சம் கீழே வச்சா தோஷம். பெண்கள் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணால் தோஷம். இதெல்லாம் வந்து வேதங்கள் சொல்லுது. நம்மெல்லாம் செய்கிறோமோ நமக்கு தெரியாது. பெண்கள் வந்து இந்த பஞ்ச அக்ஞம் வந்து பூமியில் பட்டால் மட்டும் போதும். சாஷ்டாங்கம் நமஸ்காரங்கள் பண்ணக்கூடாது. ஐயா நான் அப்படி தான் செய்வேன், என் இஷ்டம் யா செஞ்சுக்குங்க. சப்த ஜென்ம சண்டாளமேவது, 7 ஜென்மத்துக்கும் சண்டாளமாக பிறப்போம். சங்க கீழே வைக்கப்படாது, ருத்ராட்சத்தை கீழே வைக்கப்படாது, பெண்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடக்கூடாது, விபூதியை கீழே படப்படாது. இதெல்லாம் வேதங்கள். இதெல்லாம் கீழே பட்டால் நம்ம 7 ஜென்மத்துக்கும் நம்ம வந்து இப்படியே தான் இருந்துக்கிட்டு இருப்போம். இப்படியே தான் இருந்தோம். மனுஷ பிறவியாக பிறக்க மாட்டோம். நமக்கு பிறவி எத்தனை பிறவிகள்? 7 பிறவிகள். நமக்கு பிறவிகள் 37,000 பிறவி. ஒரு பிறவி 2 பிறவி கிடையாது. 37,000 பிறவி பிறந்து நம்ம இந்த பிறவிக்கு வந்திருக்கோம். உண்மையா இல்லையா தெரியாது. நமக்கு 7 பிறவி மட்டும்தான் தெரியும். புல்லாகி, அந்த புல்லில் பல வகைகள். பூடாகி, அந்த புல்லோடு சேர்ந்து அந்த இதெல்லாம் இருக்குல்ல, மரங்கள் கிரங்கள் அதெல்லாம் பல வகைகள். புல்லாகி, பூடாய், புழுவாய், புழுவில் பல வகைகள். பறவையாய், பறவைகளாய், எல்லா பறவையும். பேயாய், பேய்களில் பலவிதம். நம்ம மனுஷனில் எப்படி பலவிதம், அதுலேயும் அது பலவிதம். கணங்களாய், நம்மலாம் கணங்கள். அசுரராய், அசுரில் பல குணம். தேவராய், தேவர்கள் பல தேவர்கள். முனிவராய், தேவராய், அசுரராய், முனிவராய், தேவராய், எல்லா இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திருத்தேன் என்பருமான். நான் எல்லா பிறப்பும் பிறந்துட்டேன். எனக்கு இந்த பூமியில், இந்த ஜனத்தில், இந்த நேரத்தில் நான் உன்கிட்ட வந்து சரணாகதி ஆகிறேன். இந்த சரணாகதி ஆகிறேன்னாக்கு நமக்குள்ளே உள்ள சீவன், நமக்குள்ளே உள்ள ஆத்மா, நமக்குள்ளே உள்ள பஞ்சபூதம், நமக்குள்ள பொன் பொருள் சொத்து பொண்டாட்டி புள்ள அனைத்தையும் சிவனுக்கு அர்ப்பணம். கடைசியில் அவன்கிட்ட தான் போகுது. வேறு நம்மெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்ததெல்லாம் தெரியாது. நம்ம புருஷனும் பொண்டாட்டியும் கருவியாக இருந்தோம். இறைவன் மட்டும்தான் கரு. அவர் போட்ட கரு தான். ஒரு வீட்டில் 4 குழந்தைகள், 4 குழந்தையும் வெவ்வேறு குணங்களாக இருக்கும். ஒரே குணமாக இல்லை. புருஷனும் பொண்டாட்டி ஒன்று தானே, ஒரே குணமாக இருக்கலாம்ல. எல்லாருமே கலெக்டராக இருக்கலாம்ல. கலெக்டராக இல்லை. ஒருத்த கலெக்டராக இருக்கான், ஒருத்த வந்து இன்னொன்று இருக்கான். இது மாதிரி இருக்குங்களே. அதனால கரு போட்டவர் அவர். இந்த கரு எப்போ போட்டார் அவர்? சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கரு தயாரிக்கப்பட்டு நமக்கு போட்டது. நம்ம இப்படித்தான் இருப்போம், இப்படித்தான் செய்வோம், இப்படித்தான் படிப்போம், இப்படித்தான் கல்யாணம் பண்ணுவோம், இப்படித்தான் குழந்தை பிறக்கும், இப்படித்தான் கஷ்டப்படுவோம், இப்படித்தான் கஷ்டப்படுவோம், இப்படித்தான் கார் வாங்குவோம், இவ்வளோ தான் பங்களா வாங்குவோம், இவ்வளோ தான் இதெல்லாம் செய்வோம்னு இது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது. இதெல்லாம் நிர்ணயிச்சிட்டாரு. நம்மள்ட்ட எல்லாருமே சொல்லிட்டாரு. அதனால் குழந்தை பிறந்த உடனே ஒரு 11 நாள் கழித்து தான் அந்த குழந்தைக்கு தண்ணி விடுவாங்க. அந்த பிரம்மா எத்தனை எழுத்து எழுதணுமோ அந்த பூரா எழுத பிறகு இந்த இடத்துல கொலன்னு இருக்கும். அந்த இடம் வந்து மூடப்படுவது வந்து 13ஆவது நாள், 14ஆவது நாள், 15ஆவது நாள், அதுக்கு அப்புறம்தான் இது அடைபடும். நீங்கள் எல்லாருமே குழந்தை பெற்றவங்க, அவங்களுக்கு தெரியும். எல்லாருமே இல்லை தாத்தா பாட்டு கேட்டால் தெரிஞ்சுங்க. அந்த குழியானது அப்புறம் தான் அது அடைபடும். அது வரைக்கும் நம்ம பிரம்மா எழுதிக்கிட்டே இருப்பாராம். அப்போ நம்ம குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே நம்ம குழந்தைக்கு சொல்லி இருக்கணும், வேதங்கள் படிக்கணும், யாகங்கள் படிக்கணும், எல்லாமே அது கலந்துக்கணும், புத்திசாலித்தனமாக்கணும். இதெல்லாம் நல்லதையே நினைக்கணும். அதனால தான் அந்த கருவுற்ற பெண்களுக்கு பூரா சொல்லுவாங்க, அப்பா அந்த அந்த புத்தகத்தை படிங்க, இந்த புத்தகத்தை படிங்க. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்போல்லாம் வந்து செல்ஃபோன் எடுத்துகிட்டு குழந்தைக்கு செல்ஃபோனை நம்ம கேட்குறது. நமக்கு பாட்டும் தெரியாது, ஸ்லோகமும் தெரியாது, நமக்கு கோவிலும் தெரியாது, நமக்கு எதுவும் தெரியாது. எதுவுமே தெரியாது பரவாயில்ல. ஆனால் எதுவுமே நமக்கு எல்லாமே தெரியும். ஆத்தா, அம்மா, சிவசிவா,
இறைவனே என் குலதெய்வமே எனக்கு நல்ல குழந்தையாக பிறக்கணும், நன்னா பிறக்கணும், சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். இதெல்லாம் இப்போ இந்த சங்காபிஷேகம் வந்து கார்த்திகை மாதம் மட்டும்தான் பண்ணுறது. இந்த கார்த்திகை மாதம் ஏன் பண்ணுறதுன்னா, இந்த புரட்டாசி முடிந்து ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை வரும்போது லேசாக அந்த மழைக்காற்றுகள் வீச அடிக்கும். வீச போகும்போது முன்னாடி இந்த காய்ச்சல் ஜுரங்கள் ஒரு மாதிரி குளிர் வர்ற மாதிரி இருக்கும், குழந்தைகளை கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்கும், நமக்கே ஒரு மாதிரி குளிராக இருக்கும். இது சின்ன சின்ன நோய்கள் வருவதற்கு ஏகுவாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு வந்து நிவர்த்தி பண்ணணும். இந்த சங்கில் அபிஷேகம் பண்ணால் நமக்கு எல்லா விதமான பாவங்களும் தொலைந்து விடுமா. இந்த எல்லா விதமான பாவங்களையும் சிவன் ஈர்த்துக்கிட்டு அவரை நமக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர். அதுலேயும் நம்ம சாமி இந்த சாமி இருக்காரு 18 சித்தர்களும் சீவிதமாக இருந்து அவர் இங்கே உருவாக்கினது. நம்ம ஆதியில் இதெல்லாம் நம்ம பண்ணலை. இந்த 18 புராணம் வந்து ரொம்ப ரொம்ப வேகமானவர். நமக்கு என்ன உடனே கொடுக்கக்கூடியவர். நீங்கள் இன்றைக்கி வேண்டிங்க, இன்றைக்கி எனக்கு இது வேணும்ப்பா, கண்டிப்பாக கொடுப்பாரு, சத்தியமாக கொடுப்பாரு. நமக்கு வேண்டது வேண்ட அளவு நம்ம வேண்டதை பூரா ஒருநிலைப்படுத்தணும். இந்த பஞ்சபூதத்தையும் ஒருநிலைப்படுத்தணும், நம்ம ஆத்மாவையும் ஒருநிலைப்படுத்தணும், நம்ம சீவனையும் ஒருநிலைப்படுத்தணும், நம்ம உடம்பையும் ஒருநிலைப்படுத்தணும், நமக்குள்ள எலும்பு மஜ்ஜைகள் எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தணும். எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி உனக்கு அர்ப்பணம்ப்பா. இது எனக்கு கிடையாது, எனக்கு பிறக்க போகிற குழந்தை உன் குழந்தை, என்னோட விரோதி உன்னுடைய விரோதி, என்னை அழிக்கணும்னு நினைக்காங்க, அவங்களை நீ பார்த்துக்க, எனக்கு தெரியாது, அவங்க நல்லா இருக்கட்டும், நான் அவங்க வந்து குறை சொல்லவே இல்லை, நீ ஏன் கூட இருந்து என்னை காப்பார். இதுக்குத்தான் இந்த சங்காபிஷேகம் பண்ணி நம்ம சுபிட்சமாக இருப்பதுக்கு. ஏன்னா வரக்கூடிய காலங்கள் மழைக்காலங்கள், பனிகாலங்கள், இதுக்காக சுவாமி ரொம்ப உஷ்ணத்தில் இருப்பாராம். இந்த உஷ்ணத்தை தணிப்பதற்காக தான் சங்காபிஷேகம் பண்ணுறது. சங்காபிஷேகம் பண்ணுறது மகாலட்சுமி அம்பிகை வந்து வேண்டினாலாம், நான் எப்போவுமே உன்னைய பூஜை பண்ணணும் அப்படின்னு. அப்போ வந்து அம்பாள் வந்து சங்குனால் அபிஷேகம் பண்ணலாம். சங்குத்ராட்சமேவதா தஸ்ரே பரிஸ்தாதான சப்த ஜென்ம சண்டாளமேவது. ஐயா சாமி, நான் அவங்களை வந்து நல்லபடியாக நான் சேவிச்சுக்கிறேன், எனக்கு நீங்களே வந்து நின்று எங்களுக்கு சகலமான சம்பத்துகளையும் கொடுங்கய்யா அப்படின்னு அவரை வேண்டிக்கிறாங்க அம்பாள். நீங்களும் எல்லாரும் அம்பாள் நம்ம வந்துருக்கீங்க, சாமி வந்து எல்லாரும் வந்து நீங்களும் நல்லபடியாக இருக்குன்னு வேண்டிக்கிங்க. எல்லா விதமான அனுகிரகங்களும் நமக்கு சுவாமி தரக்கூடியவர். இந்த சாமி மாதிரி உலகத்தில் இங்கே எங்கேயுமே இந்த சாமி பார்த்துக்க முடியாது. இது ஆதிலெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு பெரிய கிணறு இருக்குது, இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுமா பூரா நீங்கள். நமக்கு தான் அந்த சித்தர்கள் பூரா அனுகிரகம் பண்ணுறாராம். 14 புராணீஸ்வர க்ஷேத்திரம் பேர். இங்கேருந்து அவங்க விசர்ஜனம் உட்காந்து இது பண்ணிவிட்டு விசர்ஜனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து போய் நமக்கு அங்கே அஷ்டபைரவர் இருக்கார். அந்த அஷ்டபைரவர் நம்ம கோவிலில் அந்த இடத்துக்கு பேர் என்னது? சட்னாசாமி கோவில். அந்த இடத்துக்கு பேர், அந்த அஷ்டபைரவர் இருக்க இடத்துக்கு பேர் பள்ளியறை. உதச்சினோம் பள்ளியறை. யாருக்கு பள்ளியறை? உங்களுக்கு பேர் யோகஸ்தானம். ஒரு மனுஷனுக்கு யோகம் வேணும்னா அந்த இடத்துல போகும், ஞானம் கிடைக்கணும்னா அந்த 18 சித்தர்களும் அங்கே போய் உட்காந்துக்குவானுங்களாம். உட்காந்துக்கிட்டு யோகத்தை பெறுவானுங்களாம். யோகத்தை பற்றிட்டு அவங்க என்ன செய்ய போகிறானுங்க? அவங்க யோகத்தை பட்டுட்டு வந்து எல்லா உலக மக்களுக்கும் அப்படியே கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க கொடுக்குற யோகம் தான் நம்மளால் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். சிலவங்க அது மாதிரி கொஞ்சம் மாதிரி இருக்கலாம், இனிமேல் நல்லா இருப்போம், இனிமேலும் நல்லா இருப்போம். அதனால் அந்த க்ஷேத்திரம் வந்து யோகஸ்தானம். அந்த யோகஸ்தானத்துலேருந்து இங்கே வந்து விசேஷம். அவங்க எப்போ வருவாங்க எப்போ போவாங்க அது யாருக்குமே தெரியாது. அது அவங்கவுங்க ஆத்மாவுக்கு தான் தெரியும், நம்மளுடைய ஆத்மாவுக்கு தெரியும், நம்மளுடைய ஜீவனுக்கு தான் தெரியும். நமக்கு நல்லது நடந்துக்கிட்டு இருந்தால் நல்லது நடக்குது. அப்போ நம்ம இறைவா நீ அதை இருக்கியா கேட்குறோம்ல, அப்போ நம்ம இறைவன்கிட்ட வந்து ஒன்றணும். நம்ம பஞ்சபூதங்கள், நம்ம ஆத்மா, நம்ம சீவன், நம்ம உடம்பு எல்லாமே ஒன்றி இறைவனை வணங்கினால் நமக்கு சகல விதமான சம்பத்துகளும் கிடைக்குமாம். அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் இது வந்து கடைசி சோமவாரம். இந்த கடைசி சோமவாரத்தில் நீங்கள் ஒரு தடவை பிரார்த்தனை, ஒரு செகண்ட் பிரார்த்தனை பண்ணால் போதும், அவர் அள்ளி கொட்டிடுவார். ஏன்னா கருணை கடல். அப்போ வந்து எப்படின்னா கருணை கடல் அள்ளி அள்ளி கொட்டிகிட்டே இருப்பான். ஆனால் கேட்குறது ஒன்று மட்டும் கேளுங்க, ஒரு நாளைக்கு ஒன்று மட்டும் கேளுங்க. நீங்கள் கேட்டாங்க பண்ணுங்க. என்ன வேணும் அது உனக்கு தெரியுப்பா, என்ன கொடுக்கணும் அது உனக்கு தெரியுப்பா, அதை எப்படி கொடுக்கணும் அது உனக்கு தெரியுப்பா,
அது எப்படி நீ கொடுக்கணும் அது உனக்கு தெரியுப்பா. எல்லாமே உனக்கு தெரியும்ப்பா. எனக்கு எல்லாமே உனக்கு தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். நான் உங்கள்கிட்ட சரணாலியாக இருக்கேன். எனக்கு இன்னையிலிருந்தாவது நீ என் கூட இருந்து எனக்கு நல்ல அனுகத்தை கொடுப்பா. அப்போ நீங்கள் சத்திய பிரகாரமாக நீங்கள் வேண்டிக்கிங்க. அவர் கொடுக்கலன்னா அப்புறம் வந்து சொல்லுங்க என்கிட்ட.